நீங்க எந்த கோவில்ல எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளோட ஐதீகப்படி தான் வீட்டுல கும்பிடணும். உங்க ஐதீகப்படி அங்க கும்பிடுறது வழக்கமே இல்லை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பாம்பு கூட வீட்டுக்குள்ள வராது அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தா. பூஜை அறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் பூஜை அறை. இந்த பூஜை அறையில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு ஹோமம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டேன், அடுத்து 344 நாள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த தெய்வமும் அங்கே சபிச்சுட்டு தான் இருக்கும். இந்த சூளம், இந்த வேலு அதெல்லாம் வைக்கக்கூடாது. கண்டிப்பா எந்திரங்கள் வந்து பூஜை அறை நடு வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. பூஜை ரூம்ல கெமிக்கல் கற்பூரம் ஏற்றவே கூடாது. சாம்பிராணிகள் வந்து இப்போ கப்பு சாம்பிராணி எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த நிலக்கரி வச்சு அதை எரித்து அதில் சாம்பிராணி, பால் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுக்க காட்டுறது தான் பவர்ஃபுல். மஞ்சளை தண்ணியில் ஊற வச்சு அம்மியில் அரைச்சி அதை எடுத்து பூசி தான் வச்சாங்க. இப்போ என்னென்னா சந்தனத்தை வாங்கி குழப்பி, அது கெமிக்கலாக, அதில் என்ன இருக்குது, சந்தனம் தான் இருக்கா, அதுவே அவங்களுக்கு தெரியல. கிஃப்டாக கொடுக்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் வைக்கலாமா? கூடாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவாக பூஜை அறை அப்படின்னாலே வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து இருக்கக்கூடிய ரூம்லேயே வந்து சின்னதாக தடுத்து வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பிரம்மாண்டமாக பூஜை அறைக்குனே தனி அறை ஒதுக்கிடுறாங்க. ஆனால் பூஜை அறை எப்படி இருக்கணும், அதில் என்னென்ன விஷயங்கள் வைக்கணும், வைக்கக்கூடாது மேம்? நல்ல ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாருமே கோவில் போவாங்க, ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க, போகிற இடத்துல எல்லாம் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சுருவாங்க. அப்புறம் தெய்வம் எனக்கு வந்து எனக்கு கண்ணே திறக்கலை, தெய்வம் வந்து ஹெல்ப் பண்ணலை இப்படின்னு. பூஜை அறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்தான் பூஜை அறை. பூஜை வந்து கிழக்கு நோக்கி வைப்பாங்க, மேற்கு நோக்கி வைப்பாங்க, அதே போல் தென்கிழக்கு வடகிழக்கு இந்த 2 இடத்துல வைக்கக்கூடியது தான் பூஜை அறை. அப்போ இந்த பூஜை அறையில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வ விளக்கு, அடுத்து வீட்டு நடு விளக்கு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மா விளக்கு, அதுக்கு இந்த 2 விளக்கு இருக்கிறதே பெஸ்ட்டு. சிலர் வந்து குத்து விளக்கு வைப்பாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா. இருக்க வேண்டியது இந்த 2 விளக்கு தான். இது ஒத்தப்படையிலேயே ரெட்டப்படை, இது 2 தான் இருக்கணும். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2லாம் கிடையாது. நடு வீட்டு விளக்குன்னு ஒரே ஒரு குலதெய்வ விளக்கு மட்டும்தான் எரியும். நல்லெண்ணெயை ஊற்றி ஏற்றி வச்சுருவாங்க. அது பாட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பாம்பு கூட வீட்டுக்குள்ளே வராது அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தால். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸு, சிலைகள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கைவிரல் ஹைட்டை தவிர்த்து இருந்துச்சுனாலே வைக்கலாம். அதுக்கேற்ற வழிமுறைகள் வேறையா இருக்கும். அதாவது இந்த ஒரு ஜான். ஆமாம், ஒரு ஜான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வச்சு ஃபஸ்ட்டு சாப்பாடாக படையல் போட்டுடலாம். 2 ஜான் ஆகும்போது ஒரு 5 கிலோ சமையல் செஞ்சு வைக்கணும். 3 ஜானாக இருக்கும்போது 10 கிலோ சமையல் செஞ்சு வைக்கணும். இனி ஆள் உயரத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோ கிட்ட சமைச்சு படையல் வைக்கணும். இல்லைன்னா அந்த தெய்வம் வயிறு எரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். நம்ம ஒரு நாள் சாப்பிட்லனாலே நைட் தூங்க மாட்டோம். வயிறு இது ஒரு மாதிரி இருக்கே இல்லை, அப்போ அந்த தெய்வம் எப்படி இருக்கும், அது ஒரு விஷயம். 2வது வந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலத்தை சேர்ந்தது. இப்போ ஒருத்தர் விஷ்ணுக்கு ஒருத்தரமா, விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ வைக்கலாம். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இப்போ சிவபெருமான் பார்வதியோட அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறது, முருகர் விநாயகரோடு இருக்கக்கூடியது தாராளமாக வைக்கலாம். அதுக்கு அடுத்தது நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம். இவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே வைக்க தேவையில்லை. ஓகே. இப்போது இன்னொன்று, சில பேர் கிஃப்டாக கொடுப்பாங்க. கிஃப்டாக கொடுக்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் வைக்கலாமா? கூடாது. பூஜை அறை அப்படின்றது பரிசுத்தமாக உங்களுக்கான இடம். அது இதில் நீங்கள் சரி ஓகே, நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்க, ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வச்சு அங்கே பூஜை பண்ணும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ அது அவங்களுக்கும் ஏர்வையாகும். அதனால தான் பாருங்கள், கல்யாணம் ஆகி பொண்ணு மறுவீடு போகும்போது மட்டும்தான் அம்மா வீட்டிலேருந்து பிள்ளையார் மனை, பிள்ளையார், விளக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க.
அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு எதுக்கு போனாலும் சாமி சிலையோ ஃபோட்டோயோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன்னா அவள் ஒரு குடும்பத்தை தலை நிறுத்தி நிற்க போகிறா, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சு, அது அம்மா வீட்டு சீராக தான் போகுமே தவிர அதை தவிர்த்து யாருமே சாமி சிலையோ சாமி ஃபோட்டோவோ கொடுக்க மாட்டாங்க. 2வது, உபாசன தெய்வம் எடுத்து நான் கும்பிட்றேன்ற போது குருமார்கள் கொடுக்குற ஃபோட்டோவோ தெய்வத்தையோ தாராளமாக எடுத்துகிட்டு வந்து கும்பிடலாம், முறையாக வழிபாடு செஞ்சா. நான் 2 நாளைக்கு ஹோமம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டேன், அடுத்து 344 நாள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த தெய்வமும் அங்கே சபிச்சுட்டு தான் இருக்கும். பூஜை அறையில வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன? பூஜை அறையில் வைக்கக்கூடாது எந்திரங்கள், கண்டிப்பாக எந்திரங்கள் வந்து பூஜை அறை நடு வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்ரீயந்திரம் வச்சுருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு ஹாலில் வைங்க. பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மகாமேரு இப்படி சின்னதாக இருக்கும், அதை வச்சு பூஜை பண்ணுங்க. சில எந்திரங்கள் பூஜை ரூமுக்குள்ளே வைக்கக்கூடாது. அடுத்தது இந்த சூளம், இந்த வேலு அதெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகி வைங்க. அது இறைவனுடைய ஆயுதங்கள். நிறைய பேர் வந்து பேசுனாங்க, நீங்கள் என்ன ஆயுதம் சொல்லிட்டீங்க, முருகனுடைய வேலை தாய் கொடுத்தது சூரனை வதம் செய்ய கொடுத்தா. அம்பாள் வந்து நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்கேன்னு சொல்லி மகனுக்கு கொடுத்தாங்க. வஜ்ரவேல்லாம் முழுமையான ஆயுதங்கள். ஸோ நான் முருகரை வழிபாடு பண்ணுறேன், முருகரை உபாசன தெய்வமாக எடுத்துட்டேன், தாராளமாக வேல் பூஜை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக அதை எடுத்து தலை வச்சு ஒரு பட்டு துணியில் மூடி வைக்கணும். எப்போவுமே இப்படி நேராக வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக, ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அஸ்ட்ராலஜர் ஆகிட்டாங்க. ஆமாம், புரியுதுங்களா? சொற்பொழிவாளர்கள் அஸ்ட்ராலஜர் ஆகிட்டாங்க, இறைநாமங்கள் பேசுகிறவங்க அஸ்ட்ராலஜர் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் சாஸ்திரத்தை முறையாக படித்தினாங்க, ஜோதிடர் கூட சொல்லலை, அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னாலே இந்த கலையை முறையாக ஒரு ஆசானிடம் படித்தவங்க. இது யார் வேணாலும் படிக்கலாம், அந்த கால்குலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர். ஆனால் இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இறைநாமத்தை சொல்லக்கூடியவங்களாம் அஸ்ட்ராலஜர்ஸ். ஆனால் அவங்க வழிமுறையில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை முறையாக எப்படி செய்யணும்? பூஜை ரூமில் கண்டிப்பாக வாசனை பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும். பூஜை ரூமில் கெமிக்கல் கற்பூரம் ஏற்றவே கூடாது, பச்சை கற்பூரம் தான் ஏற்றணும். ஸோ சாம்பிராணிகள் வந்து இப்போ கப்பு சாம்பிராணி எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த நிலக்கரி வச்சு அதை எரித்து அதில் பால் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுக்க காட்டுறது தான் பவர்ஃபுல். இதெல்லாம் வந்து செட்டாக வச்சுருந்தாங்க, இப்போ அதெல்லாம் உடச்சிட்டாங்க. ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அது பசுஞ்சாணமா எருமைச்சாணமா யாருக்கு தெரியும்? எருமைச்சாணத்தை நம்ம சேர்க்க மாட்டோம், பால் குடிக்கிறதுல எருமை பாலை சேர்க்க மாட்டோம். இப்போ எல்லா பாலும் கலப்படமான பால் தான் எல்லாருமே குடிக்கிறோம். ஆனால் சொல்கிறது நாங்கள் பசும்பால் தான் குடிக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன முறைகள் சாஸ்திரங்கள் இருக்கோ அதை முறையாக எடுத்து பண்ணுறது தான் சிறப்பு. அப்போ பூஜை ரூமில் கெமிக்கல் கற்பூரம் இருக்கக்கூடாது. குங்குமம், மஞ்சள், தாளம்பூ குங்குமம், கஸ்தூரி மஞ்சள் இதுதான் இருக்கணும். சந்தனம்லாம் வந்து அந்த காலத்தில் பில்லெல்லாம் கிடையாது, அரைச்சி இலைச்சி வைப்பாங்க. ஒரு நாகதோஷம் இருக்குன்னா என்ன செஞ்சாங்க? கோவிலில் போயிட்டு மஞ்சளை தண்ணியில் ஊற வச்சு அம்மியில் அரைச்சி அதை எடுத்து பூசி தான் வச்சாங்க. இப்போ என்னென்னா சந்தனத்தை வாங்கி குழப்பி, அது கெமிக்கலாக, அதில் என்ன இருக்குது, சந்தனம் தான் இருக்கா, அதுவே அவங்களுக்கு தெரியல. டிவியில் சொல்லிடுறாங்க, யூடியூப்பில் சொல்லிடுறாங்க, சந்தனம் வாங்க எடுத்து பூசுங்க நாகதோஷம் போயிடும். அந்த நாகதோஷத்துக்கு அந்த அரோமா கஸ்தூரி மஞ்சள் வாசனை இல்லைன்னா எப்படி அது போகும்? ஸோ அதோட முறைகள் தெரிஞ்சு பேசினா இதுதான் வாழ்நாள் கர்மான்றது. நல்லதே சொல்ல போனாலும் முறையாக சொல்லலைன்னா அது கர்மாவில் தான் சேரும். ஓகே, இப்போது பூஜை அறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், பூஜை அறை ஸ்டாண்டுன்னே வைப்பாங்க. அதை வச்சு அழகாக செவத்தில் மாட்டி அதில் கூட எல்லா சிலைகளையும் ஃபோட்டோகளையும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிறது சிறப்பா இல்லை கபோர்டுக்குள்ளற சில பேர் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியா? அதாவது இப்போ உள்ள வாழ்க்கை முறைக்கு வீடு அமைகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் நம்மளுக்கு ரூம் இருக்குது, அது பார்த்துக்கிறது 2வது விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கிழக்கு பார்த்து வடகிழக்கு கிழக்குலையோ அந்த கபோர்டு இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வயசு பொண்ணுங்க வீட்டில் இருக்காங்கன்னா பீரியட்ஸ் டைமில் கண்ணி தீட்டாயிடும். அப்போ அதை வச்சு மூடி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதே போல் சில கிச்சனில் வச்சுருப்பாங்க, கிச்சனில் வச்சாலும் அதுக்கான கதவோ இல்லை ஸ்க்ரீனோ போட்டு வைக்கிறது தான் நல்லது. பூஜை அறைன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு விளக்கேற்றுவாங்க, அதே மாதிரி சாமிக்கு உண்டான சில திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது வெள்ளியில் வைக்கிறது சிறப்பா இல்லை பித்தளையில் வைக்கிறது சிறப்பா? பித்தளையில் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டுங்க. பித்தளையை விட பஞ்சலோகம் வைக்கிறது இன்னும் சிறப்பு. ஃபஸ்ட்டு விஷயம் பித்தளையில், 2வது பஞ்சலோகம்.
வசதி இருந்துச்சுன்னா தங்கத்தில் கூட வச்சுக்கலாம், வெள்ளியில் கூட வச்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் வந்து வைக்கக்கூடாதுன்னு நம்ம பேசணும் இல்லையா பூஜை அறையில்? முக்கியமாக இது இது இருக்கணும், தவிர்க்கவே கூடாதுன்னு அது என்னென்ன விஷயங்கள்? ஸோ குலதெய்வ வீட்டில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, குலதெய்வ விளக்கு, ஆண் விளக்குன்னு இப்போ ஏதோ புதுசாக வச்சுருக்காங்க, அது வைக்கிறவங்க வச்சுக்கலாம். கண்டிப்பாக பிள்ளையார் பிள்ளையார் இருக்கணும். அடுத்து நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள், இஷ்ட தெய்வம், அதே போல் குடும்பத்தோடு இருக்கக்கூடியது நம்ம குலத்தை காத்த தெய்வம். குலம்னா இப்போ ஃபஸ்ட் நாங்கள் நந்தகோபாலை கோத்துறோம், விஷ்ணு கோத்துறோம், சிவகலை கோத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக வைக்கணும். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். கற்பூரத்தட்டு, பஞ்சபாத்திரம் அப்படின்வாங்க, சாமிக்கு வைக்கக்கூடிய தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்து வைக்கக்கூடியது பஞ்சபாத்திரம். இதெல்லாம் எந்த பூதக்கால் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏதோ சின்னதாக வச்சுருக்காங்க, முன்னா பூதக்கால் நல்லா பெருசாக கனமாக இருக்கும். அதில் ஒன்றில் போட்டாலே ஒரு 1 ஹவருக்கு இருக்கும் அந்த அருமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பூஜைக்கால் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே பித்தளையில் வச்சுக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வசதியை பொறுத்து வெள்ளியோ தங்கமோ வச்சுக்கலாம். இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு சில பேரோட வீட்டு பூஜை அறையெல்லாம் விளாக் மாதிரி எடுத்து போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு நிறைய ஃபோட்டோஸு, நிறைய சிலையெல்லாம் இருக்குது. அவ்வளோ வைக்கலாமா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் 100 சாமியை கூட வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற சாப்பாடை போடுங்க, அதுக்கேற்ற வழிபாடை பண்ணுங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பைரவரை நம்ம வீட்டில் வச்சு கும்பிட மாட்டோம், ஏன்னா உக்கிரமான தெய்வம். சரி, பைரவரை வச்சு கும்பிட்றீங்க, கூடவே சிங்கத்தில் உட்காந்த நரசிம்மனையும் வச்சு கும்பிட்றீங்க, ரெண்டுத்துக்கும் பகையாகுமா ஆகாதா? அப்போ உங்கள் குலத்தை சேர்ந்த தெய்வங்கள் வைங்க, உங்களால் முடிஞ்ச அளவு வைங்க. இப்போ நீங்கள் பைரவரை வச்சிங்கன்னா கண்டிப்பாக டெய்லி தயிர் சாதம் நைவேத்தியம் வச்சே ஆகணும். ஒரு நாள் வைக்கல, நம்ம 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா? அப்போ அவங்களுக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள முன்னெல்லாம் வந்து சுகர்ன்றது ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், எல்லார் வீட்டுக்கு 2 பேருக்கு சுகர் இருக்குது. இந்த விஷயத்துடைய தாக்கம் தான் இந்த விரல்கள் கட் பண்ணி எடுக்கிறது, சுகரோடைய தாக்கம் அதிகம். என்னென்ன தலை கிருன்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது, அந்த பசியில் என்னென்னலாம் உடம்புல ஆகும் அதெல்லாம் காட்டக்கூடியது இதுதான். அப்போது பைரவரை வச்சாக்கா கண்டிப்பாக தயிர் சாதம் டெய்லி வைக்கணும், மாதுளை முத்து போடணும், நாவப்பழம் போட்டு வைக்கணும். எந்தெந்த தெய்வங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போகிறேன், அம்பாளை பார்த்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காலையில் 4:30 விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். நீங்கள் எந்த கோவிலில் எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளோட ஐதீகப்படி தான் வீட்டில் கும்பிடணும். உங்கள் ஐதீகப்படி அங்கே கும்பிட்றது வழக்கமே இல்லை. அப்போ ஏன் ஐதீகப்படி என்ன கும்பிடலாம்? குலதெய்வத்தை கும்பிடலாம், நடு வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை கும்பிடலாம். டெய்லி ஒரு வெத்தலை பாக்கு வச்சு, ஒரு வெத்தலை கொட்டைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு கற்பூரம் காட்டி முடிங்க, போதும். அதுவே பெஸ்ட்டு. அதை விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் முறையாக அபிஷேகம் பண்ணி முறையாக நெய்வேத்தியங்கள் செய்யணும். இத்தனை தெய்வத்துக்கும் 4 கல்கண்டு வச்சிங்கன்னா அவங்களே எட்டி பார்ப்பாங்க என்ன இதுன்ட்டு. நீங்கள் நரசிம்மரை வச்சிங்கன்னா பானகம் வைக்கணும், பிரித்திங்கரா வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அவளுக்கெல்லாம் மண்சட்டியில் சாப்பாடு செஞ்சு வைக்கணும். அப்புறம் இவங்க வாராகியை வச்சிங்கன்னா கல்கண்டு பொங்கல் வைக்கணும், கிழங்குகளை வைக்கணும். அவங்களுக்கு போய் தயிர் சாதம் வச்சா சாப்பிடுவாங்களா? எனக்கு என்ன பிடிக்குமோ அதானே நான் சாப்பிடுவேன். பிடிக்காததை திணிச்சா எப்படி சாப்பிடுவாங்க? அதுதான் விஷயம். இறந்தவங்க ஃபோட்டோவை பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இறந்தவங்க ஃபோட்டோ எப்போவுமே வைக்கக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் ஹாலில் மாட்டி வச்சுப்பாங்க, கடையில் பெரிய ஃபோட்டோ வச்சுப்பாங்க. நம்ம சொன்னோன்னா அவங்க பெரிய விரோதி மாதிரி தெரியும். இறந்தவங்களுடைய ஃபோட்டோ அமாவாசை ஒரு நாள் மட்டும்தான் எடுத்து பார்க்கறதுக்கு அலோடு. அன்னைக்கு மட்டும்தான் பூலோகத்துக்கு அவங்க வருது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு எந்த வீட்லேயும் கோலம் இருக்காது, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ அமாவாசை ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சு படையில போட்டு கும்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். அதுக்கு மேலே வைக்கும்போது அந்த ஆன்மா, ஆசீர்வாதம் பண்ண ஆன்மா அந்த திதி முடிஞ்சதுக்கப்புறம் சபிக்க ஆரம்பிச்சு, இன்னும் என்னை விடலையே, என்னை கட்டி போட்டு வச்சுருக்கா, அவங்களோட நினைவுகளால் அவங்கள கட்டி போட்டு வைக்கிறது தான் இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால தான் பாருங்கள், தர்ப்பணம் கொடுக்கும்போது அரிசி வாழைக்காய் இதெல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐயர்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். நம்ம கூட போய் கொடுக்க மாட்டோம், கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். முடிஞ்சிருச்சு, உனக்கான சாப்பாடை போட்டாச்சு. 1 வருஷம் நம்ம ஒரு நாள் கொடுக்குற தவச சாப்பாடு 365 நாளுக்கு சாப்பாடு இருக்கும். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கேன்ற பேருன்னு சொல்லிட்டு அந்த பூஜை அறையை தொடச்சி டெய்லி தொடப்பாங்க. அந்த மாதிரி தொடச்சிக்கிட்டே இருந்தால் தொடச்சிக்கிட்டு போயிடும்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. சுத்தபத்தமாக இருந்தால் போதும். சுத்தபத்தமாக இல்லையா க்ளீன் பண்ணுங்கள். சுத்தமாக இருக்கும் போதே க்ளீன் பண்ணிங்கன்னா அவங்களோட திருப்திக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால செவ்வாய் வெள்ளி க்ளீன் பண்ண மாட்டாங்க.
திங்கக்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக, வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுவாங்க, சனிக்கிழமை அந்த விஷயத்த தொட மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை க்ளீன் பண்ணலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி வச்சு தொடச்சிட்டு கோலத்தை போட்டுட்டு விளக்க வச்சு வழிபாடு செய்ய வேண்டியதுதான். இப்போ கிஃப்டாக வந்து ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க, கிஃப்டாக சிலைகள் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கிஃப்டாக பொருட்கள் சொன்னேன். இப்போ ஒரு சில பேர் தூப கலசம் கொடுப்பாங்க, விளக்கு, அதெல்லாம் இல்லை. இப்போ ஃபோட்டோவோ இல்லை சிலையோ கொடுத்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாமா? சில பேர் அதை வாங்கி கொண்டு போய் பூஜை அறையிலேயே வச்சிருவாங்க, அதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூஜை அறையில் வைக்கக்கூடியது வந்து நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கினதா இருக்குது சிறப்பாக இருக்கும், இல்லை குருமார்கள் கொடுக்குறது சிறப்பாக இருக்கும், இல்லை அம்மா வீட்டில் கொடுக்குறது சிறப்பாக இருக்கும். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறது இதெல்லாம் கொடுக்குறது அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து சரி கொடுத்துட்டாங்க, வீட்டில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை ஷோகேஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவன் சிலைன்னு ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதோட முறையான பூஜைகள் இருக்கணும். அது நீங்களாக வாங்கி வைக்கிறது சிறப்பு. சொல்லுவாங்க, என்னை தேடி வந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயங்கள் தான். ஆனால் சாஸ்திரப்படி பூஜை அறைக்குள்ள நம்மளோட பொருள் இருக்கிறது பெஸ்ட். உக்கிர தெய்வங்களை வந்து பூஜை அறையில் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. உக்கிர தெய்வங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சன்னியாசம் வாங்கிட்டாங்க, வீட்டில் வந்து வாரிசுகள் இல்லை, நான் மட்டும்தான் இந்த இறைவன் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, கன்னிப்பெண் யாரும் இல்லை அப்படின்னா வழிபாடு செய்யலாம். குடும்பமாக வாழக்கூடிய வீட்டில் உக்கிர தெய்வம் வைக்கக்கூடாது. பூஜை அறையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.